அதன வச்சு ஐஸ்வர்யாவ தப்பா நெனைச்சு வீட்ட விட்டு தொரத்தலான்னு பார்த்த சித்ராதேவிக்கு இது ரொம்ப தோல்வி ஆயிடுது. அதனால எப்படியாவது பிரபா வாயிலருந்து உண்மைய வர வச்சு இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. அந்த டைம்ல பிரபாவும், கோடீஸ்வரியும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுர்றாங்க. இத சித்ராதேவி பார்த்துட்டு சரி பார்க்காத மாரி போயிடுறாங்க. இன்னும் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது விஜய் பேர் அடிபடுது. உண்மைய கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்ல போதை மாத்திரை கலந்துறாங்க. அத குடிச்ச பிரபா பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கிறுகிறுன்னு ஆயி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. "விஜய் நான் உன்ன எவ்ளோ லவ் பண்ணேன் தெரியுமா? நீ என்னைக்கு அனாமிகாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியோ, அன்னைக்கு தான் என் மனசுல இருக்க லவ்வே வந்துச்சுன்னு" சொல்லிட்டு இத எல்லாத்தையுமே பக்கத்துல ஒரு ஃபோன வச்சுடுறாங்க சித்ராதேவி. அதுல எல்லாமே படமாயிடுது. உடனே போயிட்டு காயத்ரி கிட்ட காட்டுறாங்க. காலைல கல்யாணம் நடக்கும்போது காயத்ரி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது எல்லாமே கூட்டு சேர்ந்து பண்ணது தான். மகாவும் இதுல உடந்தன்னு சொல்லிடுறாங்க. அதனால காயத்ரிக்கு பயங்கரமா கோவம் வந்தது. மகா எப்படி இப்படி ஒரு காரியத்த பண்ணலான்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டு மகாவ புடிச்சு திட்டுறாங்க. "எத்தன நாளா என் குடும்பத்த நீ கெடுக்கணும்னு நெனச்சிட்டு இருந்த மகான்னு" சொல்லிட்டு, "என்ன சின்னத்த இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு. "இத போட்டு காட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிவில போட்டு காட்டுறாங்க. அப்ப பிரபா பேசின எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருது. ஆனா விஜய் பார்த்தீங்கன்னா, "நான் அவகிட்ட ஃப்ரெண்டா தான் பழகுனேன்.